ஸ்லோகசமில் நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் சம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒன்லி a few river is a ocean. few river is a ocean and கொஞ்சம் ரிவர் வந்து ஓஷன் இல்லை. ஒன்லி a fewக்கு இதுதான் மீனிங். சம் ஓஷன் இஸ் பாண்ட். கொஞ்சம் ஓஷன் வந்து பாண்டாக இருக்குது. நோ பாண்ட் இஸ் சி. பாண்டுக்கும் சீக்கும் நோ ரிலேஷன் இருக்குது. ஆல் சி இஸ் லேக். எல்லா சீயுமே லேக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் ரிவர் பீயிங் ஓஷன் இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா ரிவருமே ஓஷனாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? சம் ரிவர் வந்து ஓஷனாக இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க எல்லா ரிவருமே ஓஷனாக ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக ஆகாது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. செகண்ட் ஒன் பாருங்கள். சம் லேக் பீயிங் ஓஷன் இஸ் ஏ பாசிபிலிட்டி. கொஞ்சம் லேக் வந்து ஓஷனாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. சம் லேக்கும் அண்டு ஓஷனும் அன்னோன் ரிலேஷனில் இருக்குது. சரியா? அதுக்கு என்ன ரிலேஷன்லே தெரியாது. அண்டு பாசிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அது கரெக்ட். தேர்டு பாருங்கள். சம் பாண்ட் இஸ் லேக். கொஞ்சம் பாண்ட் வந்து லேக்குன்னு சொல்கிறாங்க. பாண்ட் இங்கே இருக்குது, லேக் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே அன்னோன் ரிலேஷனில் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக தேர்ட் ஒன் தப்பு. சரியா? ஓகே, இதில் செக் பண்ணி பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கொடுத்துருக்காங்களான்னு. காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் 2 டைப் இருக்குது. சம் அண்டு நோ அண்டு ஆல் சம் நாட். ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, இங்கே ஆல் இருக்குது, ஆனால் சம் நாட் இல்லை. சம் இருக்குது, நோ இல்லை. அப்போ இதில் கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இல்லை. செகண்ட் ஒன் மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஸோ செகண்ட் ஒன்னை ஃபாலோ பண்ணிடலாம். சரியா? ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நோ ஃப்ரூட் இஸ் வெஜிடேபிள். ஃப்ரூட்க்கும் வெஜிடேபிளுக்கும் நோ ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்லி a few வெஜிடேபிள் இஸ் மேங்கோ. மேங்கோக்கும் வெஜிடேபிளுக்கும் ஒன்லி a few ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. நோ மேங்கோ இஸ் கிரேப். கிரேப்க்கும் மேங்கோக்கும் நோ ரிலேஷன். சம் கிரேப்ஸ் ஆர் ஆரஞ்ச். கன்க்ளூஷன் பாருங்கள். நோ ஆரஞ்ச் இஸ் வெஜிடேபிள். ஆரஞ்சு இங்கே இருக்குது, வெஜிடேபிள் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்குமே நோ ரிலேஷன் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். வெஜிடேபிள் இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது? அன்னோன் ரிலேஷன். எந்த ரிலேஷனுமே கொடுக்கல. அதோட ரிலேஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ கண்டிப்பாக நோ ரிலேஷனில் இல்லை. தப்பு. இவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் டயக்ராமில் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. சம் ஃப்ரூட் இஸ் மேங்கோ. கொஞ்சம் ஃப்ரூட் வந்து மேங்கோவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட் இங்கே இருக்குது, மேங்கோ இங்கே இருக்குது. ஃப்ரூட்டுக்கும் மேங்கோக்கும் சம் நாட் ரிலேஷன் தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடேபிளுக்கு நோ ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் வெஜிடேபிள் கூட கொஞ்சம் மேங்கோ இருக்குது. அந்த கொஞ்சம் மேங்கோ வந்து ஃப்ரூட் கூட சம் நாட் ரிலேஷனில் தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரூட் வந்து மேங்கோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டயக்ராமில் நமக்கு இல்லை. சரியா? அப்போது தப்பு. ஆல் வெஜிடேபிள் பீயிங் கிரேப் இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா வெஜிடேபிளும் கிரேப்பாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. எல்லா வெஜிடேபிளும் கிரேப்பாக இருக்குமான்னு கேட்குறாங்க. கிரேப்புக்கும் வெஜிடேபிளுக்கும் நம்ம இந்த இடத்துல அன்னோன் ரிலேஷன்னு சொல்லிட முடியாது. சரியா? ஏன்னா கொஞ்சம் வெஜிடேபிள் வந்து மேங்கோவாக இருக்குது. அந்த மேங்கோ கிரேப் கூட நோ ரிலேஷனில் இருக்குது. அப்போது இந்த கொஞ்சம் வெஜிடேபிளும் கிரேப் கூட சம் நாட் ரிலேஷனில் இருக்கும். கரெக்ட் தானே? அப்போது கண்டிப்பாக எல்லா வெஜிடேபிளுமே கிரேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சம் அண்டு நோ இருக்குது, ஆனால் வேரியபிள்ஸ் சேமாக இல்லை. சரியா? ஆல் இருக்குது, ஆனால் சம் நாட் இங்கே இல்லை. அப்போது எதுவுமே ஃபாலோ ஆகலை. நன் ஆஃப் த அபோவ். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்லி a few red is yellow. few red is yellow அண்டு கொஞ்சம் ரெட்டு எல்லோவாக இல்லாமல் இருக்குது. நோ yellow இஸ் ப்ளூ. எல்லோ வந்து ப்ளூ இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. நோ ரிலேஷன். ஒன்லி a few blue is green. கொஞ்சம் ப்ளூ வந்து க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் க்ரீனாக இல்லாமல் இருக்கும். இதுதான் ஒன்லி a few உடைய ரூல். சம் க்ரீன் இஸ் பிங்க். கொஞ்சம் க்ரீன் வந்து பிங்க்னு சொல்லிட்டாங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் ரெட் பீயிங் ப்ளூ இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா ரெட்டுமே ப்ளூவை
ப்ளூவாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. இங்கே ரெட் அண்ட் ஒய் ஒன்லி எ ஃபியூவில் இருக்குது. ஆல்ரெடி ரெட்டு பாதி எல்லோவில் இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்லோவும் ப்ளூவும் நோ ரிலேஷனில் இருக்குது. எல்லோவும் ப்ளூவும் நோ ரிலேஷனில் இருக்குன்னா எல்லோ கூட இருக்க பாதி ரெட்டும் சம் நாட் ரிலேஷனில் இருக்குது ப்ளூ கூட. சரியா? அப்போது கண்டிப்பாக எல்லா ரெட்டுமே ப்ளூவாக வரத்துக்கு சான்ஸே இல்லை. இந்த பாசிபிலிட்டி. செகண்ட் ஒன் பாருங்கள், சம் பிங்க் பீயிங் ப்ளூ இஸ் ஏ பாசிபிலிட்டி. கொஞ்சம் பிங்க் வந்து ப்ளூவாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ப்ளூ இங்கே இருக்குது, பிங்க் இங்கே இருக்குது. ரெண்டுமே அன்னோன் ரிலேஷன் தான். சரியா? அப்போ கண்டிப்பாக பாசிபிலிட்டியில் வரும். செகண்ட் ஒன் கரெக்ட். சம் எல்லோ இஸ் பிங்க். கொஞ்சம் எல்லோ வந்து பிங்க்குன்னு சொல்கிறாங்க. சரியா? இது பாசிபிலிட்டியில் கேட்கல. சம் எல்லோ வந்து பிங்காக இருக்கான்னு கேட்குறாங்க. டயக்ராமை பாருங்கள், கொஞ்சம் எல்லோ பிங்காக இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அப்போது தேர்ட் ஒன் தப்பு. 2 ஃபாலோஸ். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி எ ஃபியூ பாய் ஆர் கேர்ள். சம் கேர்ள் இஸ் மேன். கொஞ்சம் கேர்ள் வந்து மேன்னு கொடுத்துறாங்க. ஒன்லி எ ஃபியூ மேன் இஸ் உமன். No woman is kid. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். சம் கேர்ள் இஸ் நாட் பாய் இஸ் ஏ பாசிபிலிட்டி. கொஞ்சம் கேர்ள் வந்து பாயாக இல்லாமல் இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. பாசிபிலிட்டியில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரியா? கொஞ்சம் கேர்ள் வந்து பாயாக இல்லாமல் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் பாருங்கள், சம் உமன் இஸ் நாட் மேன். கொஞ்சம் உமன் வந்து மேன் இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், இங்கே கொஞ்சம் மேன் தான், உமன் கிடையாது. சரியா? கொஞ்சம் உமன் வந்து மேனாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது டயக்ராமில் இருக்கா? இல்லை. அப்போது இது தப்பு. தேர்டு பாருங்கள், சம் கிட்டு பீயிங் கேர்ள் இஸ் ஏ பாசிபிலிட்டி. கொஞ்சம் கிட்டு வந்து கேர்ளாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. கேர்ளுக்கும் கிட்டுக்கும் அன்னோன் ரிலேஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பாசிபிலிட்டி வரும். ஃபர்ஸ்ட் அண்டு 3 ஃபாலோ. 1 and 3 ஃபாலோ. ஆல் ஸ்கொயர் இஸ் லைன். எல்லா ஸ்கொயருமே லைன்னு கொடுத்துட்டாங்க. சம் லைன் இஸ் சர்க்கிள். கொஞ்சம் லைன் வந்து சர்க்கிள். ஒன்லி எ ஃபியூ சர்க்கிள் இஸ் ஓவல். நோ ஓவல் இஸ் பாயிண்ட். கன்க்ளூஷன் பாருங்கள், நோ ஸ்கொயர் இஸ் சர்க்கிள். ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் நோ ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் இங்கே இருக்குது, சர்க்கிள் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்குமே அன்னோன் ரிலேஷன் தான் இருக்குது. என்ன ரிலேஷன்னே நமக்கு தெரியாது. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. செகண்ட் பாருங்கள், ஆல் ஓவல் பீயிங் சர்க்கிள் இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா ஓவலுமே சர்க்கிளாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. இந்த சர்க்கிள் தான் கொஞ்சம் ஓவலாக இல்லாமல் இருக்குது. ஓவலில் கொஞ்சம் சர்க்கிளாக இல்லாமல் இல்லைலாம் கொடுக்கல. ஓவலில் சம் சர்க்கிளாக இருக்குது, சர்க்கிளில் தான் கொஞ்சம் ஓவலாக இல்லாமல் இருக்குது. சரியா? அப்போ கண்டிப்பாக பாசிபிலிட்டியில் எல்லா ஓவலுமே சர்க்கிளாக இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள், சம் பாயிண்ட் இஸ் லைன். கொஞ்சம் பாயிண்ட் வந்து லைனுன்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் இங்கே இருக்குது, லைன் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லை, அன்னோன் ரிலேஷனில் இருக்குது. அப்போ தேர்ட் ஒன் தப்பு. இதில் ஒன்லி 2 ஃபாலோஸ். ஒன்லி எ ஃபியூ டாக்டர் இஸ் இன்ஜினியர். ஒன்லி எ ஃபியூ டாக்டர் இஸ் இன்ஜினியர். ஆல் இன்ஜினியர் இஸ் டெவலப்பர். எல்லா இன்ஜினியருமே டெவலப்பர். சம் டெவலப்பர் இஸ் டெஸ்டர். கொஞ்சம் டெவலப்பர் டெஸ்டராக இருக்காங்க. ஒன்லி எ ஃபியூ டெஸ்டர் இஸ் ட்ரைனர். கன்க்ளூஷன் பாருங்கள், சம் டெவலப்பர் இஸ் ட்ரைனர். கொஞ்சம் டெவலப்பர் ட்ரைனராக இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க.
ட்ரைனர் இங்கே இருக்கார், டெவலப்பர் இங்கே இருக்கார், ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. அன்னவுன் ரிலேஷன், அப்போது தப்பு. கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கிறது டயக்ராமில் நம்மளால் பார்க்க முடியல, அப்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. சம் இன்ஜினியர் பீயிங் டெஸ்டர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. கொஞ்சம் இன்ஜினியர் டெஸ்டராக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் இன்ஜினியருக்கும் டெஸ்டருக்கும் அன்னவுன் ரிலேஷன் இருக்குது. சரியா? டெவலப்பர் அண்டு டெஸ்டருக்கு தான் சம் ரிலேஷன் இருக்குது. இன்ஜினியருக்கோ டெஸ்டருக்கோ அன்னவுன் ரிலேஷன் தான் இருக்குது. பாசிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. பாசிபிலிட்டியில் அன்னவுன் ரிலேஷன் இருந்தாவே அது கரெக்ட். சம் டெவலப்பர் இஸ் டாக்டர். கொஞ்சம் டெவலப்பர் வந்து டாக்டர்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆமாம், கொஞ்சம் டெவலப்பர் டாக்டராக தான் இருக்கார். தேர்ட் ஒன் கரெக்ட். ஒன்லி 2 and 3 follows. Only 2 and 3 follows. A few keyboard is laptop. Some laptop is monitor. No monitor is IC. Conclusion பாருங்கள். Some keyboard is not laptop. கொஞ்சம் கீபோர்டு வந்து லேப்டாப் இல்லாமல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஆமாம் தானே? கொஞ்சம் கீபோர்டு வந்து இங்கே லேப்டாப் இல்லாமல் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்கள். ஆல் லேப்டாப் பீயிங் ஐசி இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா லேப்டாப்புமே ஐசியாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. லேப்டாப் இங்கே இருக்குது, ஐசி இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது? சம்மந்தம் இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் அதான் கிடையாது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் லேப்டாப் வந்து மானிட்டராக இருக்குது. மானிட்டர் நோ ரிலேஷன் வித் ஐசி. அப்போது கொஞ்சம் மானிட்டராக இருக்க லேப்டாப்புமே அங்கே சம் நாட் ரிலேஷனில் வரும் ஐசி கூட. அப்போது ஐசி வந்து லேப்டாப்பாக ஆகாது. ஐ மீன் எல்லா லேப்டாப்புமே வந்து ஐசியாக மாறத்துக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்போ செகண்ட் ஒன் தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஆல் சம்மர் இஸ் வின்டர். எல்லா சம்மருமே வின்டர்னு கொடுத்துட்டாங்க. ஒன்லி a few winter is autumn. கொஞ்சம் வின்டர் ஆண்டமாக இருக்கும், கொஞ்சம் ஆண்டமாக இல்லாமல் இருக்கும். நோ ஆண்டம் இஸ் கிளைமேட். கன்க்ளூஷன் பாருங்கள். சம் ஆண்டம் இஸ் நாட் வின்டர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. கொஞ்சம் ஆண்டம் வந்து வின்டராக இல்லாமல் இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், வின்டர் தான் வந்து ஆல்ரெடி ஆண்டமாக கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஆண்டமும் வின்டரும் சம்மில் இருக்காங்க. ஆண்டம் அண்டு வின்டருக்கு சம் நாட் இருக்குமான்னு பாசிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பாசிபிலிட்டியில் இருக்கும். சம்மர் இஸ் ஆண்டம். கொஞ்சம் சம்மர் வந்து ஆண்டம்னு சொல்கிறாங்க. சம்மர் இங்கே இருக்குது, ஆண்டம் இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்குமே அன்னோன் ரிலேஷன் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஒன்லி ஒன் ஃபாலோஸ். नो हिंदी इस इंग्लिश. हिंदी को इंग्लिश को नो கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்மெண்ட். ஒன்லி a few English is science. கொஞ்சம் இங்கிலீஷ் சயின்ஸாக இருக்கும், கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். சம் நோ சயின்ஸ் இஸ் மேக்ஸ். சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நோ கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன் பாருங்கள். நோ இங்கிலீஷ் பீயிங் சயின்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. இங்கிலீஷ் வந்து சயின்ஸாக இல்லாமல் இருக்க, நோ ரிலேஷனில் இருக்க பாசிபிலிட்டியானு கேட்குறாங்க. இங்கிலீஷ் அண்டு சயின்ஸ் ரெண்டுமே அன்னோன் ரிலேஷனில் இருந்தால் கண்டிப்பாக நோ ரிலேஷனில் இருக்க பாசிபிலிட்டி இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஒன்லி a few ரிலேஷனில் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதில் பாசிபிலிட்டி வராது, நோவாக இருக்க வராது. சரியா? நோ ரிலேஷனாக இருக்க சான்ஸே கிடையாது இங்கிலீஷ் அண்டு சயின்ஸ்க்கும். சம் ஹிந்தி பீயிங் மேக்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. கொஞ்சம் ஹிந்தி வந்து மேக்ஸாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. ஹிந்தி அண்டு மேக்ஸுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அப்போ கண்டிப்பாக பாசிபிலிட்டியில் இருக்குது. ஒன்லி டூ ஃபாலோஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நோ டேபிள் இஸ் சேர். டேபிளுக்கும் சேருக்கும் நோ ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நோ சேர் இஸ் பெஞ்ச். பெஞ்சுக்கும் சேருக்கும் நோ ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்லி a few benches பாக்ஸ். கொஞ்சம் பெஞ்சு வந்து பாக்ஸாக இருக்கும் அண்டு கொஞ்சம் பெஞ்ச் வந்து பாக்ஸாக இல்லாமல் இருக்கும். இதுதான் ஒன்லி a few.
கன்க்ளூஷன் பாருங்கள். சம் பாக்ஸ் பீயிங் டேபிள் இஸ் ஏ பாசிபிலிட்டி. கொஞ்சம் பாக்ஸ் வந்து டேபிளாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. டேபிள் அண்ட் பாக்ஸுக்கு அன்னவுன் ரிலேஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பாசிபிலிட்டியில் கரெக்டாக வரும். ஆல் பாக்ஸ் பீயிங் பெஞ்ச் இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா பாக்ஸுமே பெஞ்சாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. எப்படி இது பாசிபிலிட்டியில் இருக்குன்னா, இங்கே பெஞ்சு தான் வந்து கொஞ்சம் பாக்ஸாக இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து சம் பெஞ்சாக இல்லைன்னு அவங்க கொடுக்கல. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், பாக்ஸ் வந்து பெஞ்சாக இருக்கும். எல்லா பாக்ஸுமே பெஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது 1 and 2 follows.